Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோவில் Bread Gulab Jamun எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: bread, நான் 10 pieces bread எடுத்துருக்கேன். இதோட ஓரங்களை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக சர்க்கரை, பால், எலுமிச்சைப்பழம், நெய், எண்ணெய். Bread Gulab Jamun பண்ணுறதுக்கு முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பவுடர் பண்ண ப்ரெட்டோட 1 டீஸ்பூன் நெய், 1 கப் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டைகளாக உருட்டும் போது அதில் எந்த வெடிப்புமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கணும். அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 2 கப் சர்க்கரை சேர்த்து கிளறி விட்டுக்கணும். சர்க்கரை தண்ணியோட கரைஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பாதி அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்க தேவையில்லை. அடுத்ததாக இதில் 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கணும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இதை தனியாக பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக உருண்டைகளை பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகள் எல்லா பக்கமுமே சமமாக பொரிஞ்சு வர்றதுக்காக ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். உருண்டைகள் பொரிஞ்சு வந்திருக்கு. இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையுமே பொரித்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதை 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா Bread Gulab Jamun ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.